தி லெஜெண்ட் ஆஃப் ஓச்சி. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஓச்சி அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமான குரங்குங்களாக இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. அப்படி அந்த குரங்குங்க வந்து இந்த ஆடுங்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய குரங்குங்களாக இருக்குது. அப்படி அதுங்களை வேட்டையாடுறதுக்குன்னே ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அவனுக்கு 2 பசங்களும் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு. பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணுக்கு இந்த அனிமல்ஸை வேட்டையாட பிடிக்காது. அப்படி இவங்க 2 பேரை சின்ன பசங்க, இவங்கள விட சின்ன பசங்க ஒரு 5 பேரை கூப்பிட்டுருக்காரு இந்த குரங்குங்களை வேட்டையாட. இந்த துப்பாக்கியெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து 8 பேருமே இந்த காட்டுக்குள்ளே நைட் டைமில் போகிறாங்க. இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறாங்க, வேட்டையாடுறாங்க அந்த குரங்குங்களை. அந்த குரங்குங்க இவங்களுக்கு பயந்து அந்த காட்டை விட்டு ஓடிடும். அதில் ஒரு குட்டி குரங்கு மட்டும் இவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளே ஓடிடும். சைலண்டாக போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கும். ஆனால் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு வந்து கவனிக்கிறா. அந்த பொண்ணு பார்த்துருவா, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. அப்படி இவங்க எல்லாரும் வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் திரும்பவும் காட்டுக்குள்ளே போகிறா. அப்போ அந்த குட்டி குரங்கோட கால் வந்து இந்த நிறைய ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க, இந்த கால் மாட்டுற மாதிரி. அதில் இந்த குட்டி குரங்கோட கால் மாட்டி இந்த ரத்தம் போயிட்டே இருக்கும். அதை பார்த்து இந்த பொண்ணு வந்து அதை ரிலீஸ் பண்ணி, அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த குரங்கை எப்படியாவது கொண்டு போய் அதோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து அந்த குரங்கை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரா. அப்போ தேவையான பொருளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குரங்கை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிடுவா. இதில் அந்த குரங்கோட முடியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு இந்த பொண்ணோட அப்பா அதை பார்த்துட்டு, இந்த குரங்குங்கள்லாம் சேர்ந்து நம்மளோட பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்குங்க, அதுங்களை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு அந்த டீம், அதாவது அந்த வேட்டைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குரங்குங்களை கொண்டுட்டு நம்ம பொண்ணை எப்படியாவது திரும்ப கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி குரங்கோட அப்பா அம்மா கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஓடுறா. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அடிக்கடி இந்த போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த படத்தில் வரக்கூடிய லொக்கேஷன்ஸ், அதாவது ரொம்ப சூப்பரான இடங்களெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, இந்த படத்தோட வில்லன், அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இதில் இந்த பையனாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பசங்க இவங்க எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குரங்கு குட்டியோட அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் அப்படின்னு இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை தவிர இந்த படத்தில் ப்ளஸ் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக கிடையாது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இதில் இந்த படத்தில் இந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை தவிர இந்த படத்தில் வரக்கூடிய எந்த ஒரு சீன்ஸுமே சுத்தமாக சுவாரஸ்யமாகவே இருக்காது. இதில் இந்த படத்தோட வில்லன், அதாவது ஹீரோயினோட அப்பா தான் இந்த படத்தோட வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க அதை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த வில்லன் கேரக்டரே வந்து ரொம்ப மொக்கையாக்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அந்த குரங்குக்கும் ஹீரோயினோட அப்பாவால் பிரச்சனை வருது அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஹீரோயின் ஃபேஸ் பண்ணி இந்த குரங்கு அதோட அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஹீரோயினோட அப்பாவால் ஹீரோயினுக்கும் அந்த குரங்குக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரியும், இதில் ஹீரோயினோட அப்பா அங்கே எங்கன்னு போய் என் பொண்ணு எங்கே அந்த குரங்குகளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்துலேயே இவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வராரு. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா, நடுவில் ஒரு 4 நிமிஷம், படம் முடிகிறப்போ ஒரு 10 நிமிஷம் இப்படி தான் வராரு. இந்த வில்லனை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா வில்லனோட நடிப்பெல்லாம் பார்த்தா நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த படங்கள் எப்போவுமே இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இந்த படத்துக்கும் இதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா, ஏன்னா எல்லா படங்களுக்கும் இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த படத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 10 வயசு 12 வயசு பசங்க பார்க்குற படம் இது. பெரியவங்க பார்க்குற படம் இது இல்லை. ரொம்ப சுமாரான ஒரு படம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன்.